ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் இஞ்சி பூண்டு விழுது நம்ம வீட்டிலே எப்படி அரைச்சி வச்சுக்கிறதுன்றதை பார்க்க போகிறோங்க. நம்மளோட டெய்லி யூசேஜுக்கு இஞ்சி பூண்டு விழுது ரொம்பவே தேவைப்படும். அப்பப்போ அவசரத்துக்கு அரைக்க முடியாது இல்லைங்களா, அது போல் ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம இது போல் அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாங்க, இன்றைக்கி 1/4 கிலோ அளவுள்ள இஞ்சி தோல் உரிச்சிட்டு இது போல் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. 1 கப் அளவு எடுத்திருக்கேன். அதே அளவுள்ள கப்பால் 1/2 கப் அளவுக்கு பூண்டு பல் உரித்து எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் பெரிய பல் பூண்டு உரிச்சு எடுத்ததை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம தோல் உரித்து வச்சுருக்கிற இஞ்சி துண்டுகளை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்துதான் பூண்டு பல்லையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்க போகிறோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக தேவையில்லை. ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சிங்க. இது போல் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது அரைச்சி வச்சோம் அப்படின்னா நம்ம சண்டேவில் சமைக்கும்பொழுது பிரியாணி செய்கிறதுக்கெலாம் சட்டுன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அப்பப்போ அரைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குங்க டெய்லி யூசேஜுக்கு. இப்போ இதை அரைச்சி ஸ்டோர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட கெட்டு போகாது. வாசனையும் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குங்க. இதை நம்ம ஸ்டோர் பண்ணுறது கண்ணாடி பாட்டிலில் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா அப்படியே இருக்கும். இது போல் கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம டைட்டாக மூடிட்டு தண்ணி படாமல் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த கண்ணாடி பாட்டிலில் பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கக்கூடாதுங்க. நல்லா தொடச்சிட்டு இது போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துட்டு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்பூனால் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜில் நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா 3 வாரத்துக்கு வரைக்குமே பார்த்திங்கன்னா கலர் மாறாதுங்க. அந்த வாசனையும் கொஞ்சம் கூட மாறாது உங்களுக்கு. அப்பப்போ நீங்கள் எடுத்து டெய்லியுமே சட்னிக்கு, பிரியாணிக்கு, வெஜ்ஜு, அது போல் குருமாவுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அப்பப்போ நம்ம செய்யணுன்னு அவசியம் இருக்காது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கோங்க தோழிகளே. உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். நீங்கள் சம அளவும் எடுத்துக்கலாங்க. இஞ்சியும் பூண்டும் சம அளவு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா பூண்டும் கொஞ்சம் அதிக அளவு எடுத்துக்கலாம். என்னுடைய சமையல் ப்ரொபோர்ஷனுக்கு நான் இஞ்சி கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும். மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.